ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். குக்கிங் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு மினி கப் கேக்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத தான் பார்க்க போறோம். சின்ன வயசுல இந்த மாதிரி மினி கப் கேக்ஸ்லாம் பேக்கரியில கிடைக்கும். ₹1 சொல்லி விற்பாங்க. அதை வாங்கி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ அந்த கியூட் அண்ட் டேஸ்டியான குட்டி கப் கேக்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சுகரை பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்க சுகரோட அளவு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர் அண்ட் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். 2 எக்கும் ஒரே டைமில் ஆட் பண்ணாமல் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுற எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் எக் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட இது எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். வாசனை இல்லாத ஆயிலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வெஜிடபிள் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பால் ஆட் பண்ணும் போது சூடாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது நம்ம மாவை ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா மிக்ஸ் ஆகிடும். மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஈஸியாகவே நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஃபைனலாக இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை நீங்கள் பிளைன் கேக் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மினி கப் கேக் லைனர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால நான் கலராக எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கப் கேக் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டரை நான் ஒரு 3/4 வாசியை விட அதிகமாக தான் ஊற்றிருக்கேன். கேக் பேக் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஷ்ரூம் டைப்பில் வரும். ஸோ எனக்கு அந்த ஷேப் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். கேக் பேட்டரை நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே அவனை ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ப்ரீஹீட் பண்ண அவனில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மினி கப் கேக்ஸை உள்ளே வச்சிடலாம். இது மினி கப் கேக்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஸோ அதனால் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 17 மினிட்ஸ் நான் இதை பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சில அவனை பொறுத்து அதோட பேக்கிங் டைம் மாறுபடும். ஸோ ஒரு 17லேருந்து 19 மினிட்ஸ்க்குள்ளே கேக் பேக் ஆகி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கேக் கரெக்டாக ரெடி ஆகிருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு கேக்கோட சென்டரில் இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். டூத் பிக்கில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ பார்த்தாவே தெரியுது கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மினி கப் கேக்ஸை பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டெலிஷியஸாக இருந்துச்சு. சுட சுட கேக்கை சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கோட ஷேப் பாருங்கள், அப்படியே மஷ்ரூம் மாதிரியே இருக்குது.
இந்த ஷேப்க்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் பேட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ ஒரு கேக்கை நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அதோட டெக்ஸ்சரை பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேக் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்றது. ரொம்பவே டேஸ்டியான ஸ்பாஞ்சியான மினி கப் கேக்ஸை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மினி கப் கேக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த மினி கப் கேக்ஸை சாப்பிட்டு என்னோட சைல்ட்ஹுட் மெமரியை ரீகால் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் திரை.